இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல 2%, 3% கம்மி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. 2D என்டர்டைன்மெண்ட் ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் திரையரங்குகளில். வணக்கம் அழகு. வணக்கம் பிருத்திவி. தமிழக அமைச்சரவையில மாற்றம் வரப்போகுது அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. அதுல குறிப்பா அமைச்சர் பொன்முடி, அமைச்சர் செந்தில் பாலாஜி 2 பேருக்கும் ஒரு நெருக்கடி இருக்கிற நேரத்துல அமைச்சரவை மாற்றம் வரப்போகுது, அதுல பிடிஆருக்கு முக்கிய பதவி தரப்பட போகுது அப்படிங்கிற தகவல்லாம் வெளியாயிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு முக்கிய பேசு பொருளா என்ன இருக்கு அப்படின்னா, ஆளுநர் கூட்டின துணைவேந்தர்கள் மாநாடு. இதுல துணைவேந்தர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில இன்னைக்கு தமிழக அரசு சார்பா இருக்கக்கூடிய அனைத்து துணைவேந்தர்களும் இந்த நிகழ்ச்சியை புறக்கணிச்சிருக்காங்க. இது ஆளுநருக்கு மிகப்பெரிய இடியை இறக்கிருக்கு. அது இல்லாம ஒரு நிகழ்ச்சியிலேயே சில குற்றச்சாட்டுகளை தமிழக அரசு மீது வைக்கிறாரு. இதனுடைய பின்னணி, துணைவேந்தர்கள் விலகின பின்னணி என்ன அப்படிங்கறத விரிவா பார்த்துருவோம். அதே மாதிரி பாமகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணமே ஜி.கே. மணி தான், அவர் அந்த இதுல இருந்து விளக்கணும் அப்படின்னு பாமக தொண்டர்கள் திடீர் போர்க்கொடி உயர்த்திருக்காங்க. அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறதையும் விரிவா பார்த்துடலாம். வெல்கம் டு சென்சேஷன். இன்னைக்கு உதகமண்டலத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவி வந்து துணைவேந்தர்கள் மாநாடு கூட்டியிருக்காரு இல்லையா? இதற்கு சிறப்பு விருந்தினரை யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் தான். அவரும் வந்திருக்காரு. இந்த ஒரு டைமிங் என்பது மிக முக்கியமாக பேசப்படுது. எதற்காக அப்படின்னா, சமீபத்தில் தான் ஆளுநர் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. அதாவது நீங்கள் தொடர்ந்து மசோதாக்களை பல மாதங்களாக பெண்டிங்கில் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் வந்து வேந்தரா தொடர்வார். ஆனா பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் நியமிக்கும் அதிகாரம் வந்து தமிழ்நாடு அரசுக்கு தான் இனிமேல் போகும். அது முதலமைச்சரா இருக்கலாம், இல்ல உயர்கல்வித்துறை அமைச்சரா இருக்கலாம். ஆனா துணைவேந்தர்களை தமிழ்நாடு அரசு தான் நியமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநரிடம் இருந்த அதிகாரத்தை வந்து உச்சநீதிமன்றம் பறித்தது இல்லையா? அதற்கப்புறம் இந்த மாநாடு வந்து ஆளுநர் கூட்டியிருக்காரு. இந்த மாநாடு ஃபர்ஸ்ட் கூட்டலாமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தது. ஏன்னா அவருக்கு அதிகாரமே இல்லைன்னு சொல்லும் போது மாநாடு கூட்ட முடியுமான்னு கேள்வி எழுந்தது. ஆனா ராஜ்பவன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆளுநர் தான் வேந்தரா தொடர்றாரு, அதன் அடிப்படையில் தான் அந்த மாநாடு கூட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி என்ன இருந்தது அப்படின்னா, இந்த மாநாடுக்கு துணைவேந்தர்கள் போவாங்களா அப்படின்ற கேள்வி இருந்தது. அதற்கான பதில் தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசால நடத்தப்படக்கூடிய பல்கலைக்கழகங்களை சேர்ந்த துணைவேந்தர்கள் ஒட்டுமொத்தமா இந்த மாநாடை புறக்கணிச்சிருக்காங்க. ஏன்னா இது பெரிய அடியா தான் பார்க்கணும் கவர்னருக்கு. அவர் என்ன நம்பி இருந்தார் அப்படின்னா, நான் தான் நியமிச்சேன் அவங்கள, நிச்சயமா அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் இருந்தார். ஆனா என்னதான் நீங்க நியமிச்சாலும் இப்ப வந்து உங்களுக்கு தீர்ப்பு எதிராக வந்திருக்கு, தமிழ்நாடு அரசுக்கு ஆதரவாக வந்திருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல நாங்க வந்து இங்க தான் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் வந்து இந்த மாநாடை துணைவேந்தர்கள் ஒட்டுமொத்தமா புறக்கணிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா? அந்த பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் சந்திரசேகர் வந்து பாதி வழியில வந்துட்டார் ஊட்டி வர்றதுக்கு. ஆனா பாதி தூரம் வந்து திரும்பி யூட்டன் எடுத்து திருநெல்வேலிக்கே போயிட்டார். அது ஒரு பெரிய ஹைலைட்டா மாறி இருக்கு இந்த விஷயத்துல. இதெல்லாம் தான் நிகழ்ச்சியில ஆளுநர் குறிப்பிட்டு பேசுறாரு. இது வந்து தமிழக அரசால மிரட்டப்பட்டிருக்காங்க, போலீஸால மிரட்டப்பட்டிருக்காங்க, அதனாலதான் அவங்க இந்த நிகழ்ச்சியில வரல, சிலர் வந்துட்டு திரும்பி எல்லாம் போயிருக்காங்க, இதற்கு காரணம் தமிழக அரசும் போலீஸும் தான் அப்படின்னு தமிழக அரசை கடுமையா சாட்டியிருக்காரு. ஏன்னா அந்த நிகழ்ச்சியில பாதி நாற்காலி நிரம்பவே இல்லை. அது மத்திய அரசு சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகம், அதுல இருந்தா வந்தவர்கள், தனியார் பல்கலைக்கழகம் இப்படி வந்தவங்க தான் இருக்காங்களே ஒழிஞ்சு தனியார் பல்கலைக்கழகங்களும் பெருசா வந்து கலந்துக்கிறது இல்ல. என்ன பெரிய ஏமாற்றம் பண்ணா கவர்னருக்கு, இந்த நிகழ்ச்சிக்கு வேற துணை ஜனாதிபதி கூட்டு வந்துட்டோம், அவர் முன்னாடி வந்து இத்தனை பேர், இத்தனை நாற்காலிகள் காலியா இருக்க, இத்தனை பேர் நிகழ்ச்சிக்கே வரலையே அப்படின்ற ஏமாற்றத்துல மேடையிலேயே பொங்கி வெடிச்சிருக்கார். இந்த மாநாடோட நோக்கமே வந்து தமிழ்நாடோட கல்வி தரத்தை உயர்த்துறது தான் அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணி பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவுக்கே முன்னோடியா இருக்கக்கூடிய தமிழ்நாடு கல்வி முறையை வந்து தொடர்ந்து விமர்சனம் பண்ற போக்கு வந்து ஆளுநர்கிட்ட இருக்கு. அதேதான் இங்கேயும் எதிரொலிச்சிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழக அரசு பள்ளிகளோட தரம் வந்து தொடர்ந்து மோசமா போயிட்டு இருக்கு, மாணவர்களோட தரமும் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு அடுக்கி, நீங்க சொன்னது போல துணைவேந்தர்கள் மிரட்டப்பட்டிருக்காங்க, போலீஸ்காரங்க வந்து துணைவேந்தர்களை மிரட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு தான் துணைவேந்தர்கள்ட்ட நீங்க வந்து மாநாட்டுக்கு போகாதீங்கன்னு சொல்லிட்டு பல துணைவேந்தர்கள் வந்து எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்ற கருத்தை வந்து பதிவு பண்றாரு. ஆனா யாருமே துணைவேந்தர்கள் பப்ளிக்கா சொல்லல, இந்த மாதிரி எங்களை வந்து தமிழ்நாடு அரசு தடுத்ததுன்னு சொல்லிட்டு யாரும் இது வரைக்கும் பப்ளிக்கா சொல்லல. இது ஒருவேளை சொல்லியிருந்தாலும் ஆளுநர் பொதுவெளியில சொல்றதன் மூலம் அவங்களுக்கு நெருக்கடியை கொடுக்குறாரு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஆமா, இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, முதல்வர் ஸ்டாலின் அவர் தரப்புல இந்த மாநாடு குறித்து எந்த ஒரு விமர்சனமும் இதுவரை வைக்கப்பட்ட மாதிரி தெரியல. அந்த வகையில எதுவுமே ரியாக்டே பண்ணாம ஆளுநர் மாநாட்டை
ரொம்ப சிம்பிளா முடிச்சு விட்டாரு அப்படின்னு திமுகவை சேர்ந்த பலரும் இதை வந்து பெருமையா பேசிட்டு வர்றாங்க. ரொம்ப லைம்லைட் கொடுக்க வேண்டாம். ஆளுநரோட மாநாடு, இந்த மாநாடு என்பது தொடர்ச்சியா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். கிட்டத்தட்ட ஒரு வந்ததுக்கு அப்புறம் 3 ஆண்டுகள் நடத்தி இருக்காரு. அப்ப எந்த சர்ச்சையிலையும் மாட்டல. இப்ப இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் எதற்காக ஆளுநர் ரவி தனிச்சையா செயல்படுறாரு அப்படின்ற ஒரு சர்ச்சையும், துணைவேந்தர்கள் புறக்கணிப்பு என்பது மிகப்பெரிய செய்தியா மாறி இருக்கு. அப்புறம் நம்ம தமிழக அரசு, ஸ்டாலின் அரசை பொறுத்த வரைக்கும் அமைச்சரவை மாற்றங்களை அடிக்கடி பண்ணிட்டு வர்றாரு இல்லையா? ஆனா பல அமைச்சர்களுக்கு சிக்கல் தொடர்ந்துட்டே இருக்கு. அதுல செந்தில் பாலாஜி இந்த வர திங்கட்கிழமை என்னங்கிறத ஒரு முடிவு சொல்லணும். அந்த அடிப்படையில் அவர் ராஜினாமா பண்ண போறாருங்கிற தகவல் தான் அறுதியிட்டு பலராலும் சொல்லப்பட்டு வருது. இன்னொரு சிக்கல் யாருக்குன்னா அமைச்சர் பொன்முடி. அவருக்கு நீதித்துறையே உள்ள குறுக்கிட்டு இது சம்பந்தமான நோட்டீஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. பெரிய சிக்கல்ல இருக்காரு. சோ அவரோட அமைச்சர் பதவியும் பறிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு அகைன்ஸ்டாக ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதுவும் ஒரு பெரிய சிக்கலா மாறப்போகுது. ஸோ இப்படி இப்போ ஏற்கனவே அமைச்சர் கே நேரு சுற்றி சில சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு, அமலாக்கத்துறை விசாரணை போயிட்டு இருக்கு. அப்புறம் துரைமுருகன் அவரது மகனை சுற்றி பல சர்ச்சைகள், விசாரணை அமைப்புகள், இப்படிலாம் பல நெருக்கடி இருக்கிற நேரத்தில் இந்த நெருக்கடிகளும் அமைச்சரவை மாற்றத்தில் எதிரொலிக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் பிடிஆர் தனது ஆதங்கத்தை சட்டமன்றத்திலே வெளிப்படுத்தினாரு. அதன் நீட்சியா நடந்த நிகழ்ச்சியில் கூட முதல்வர் அவருக்கு அறிவுரைகள்லாம் கொடுத்தாரு. ஸோ இப்போ அவருக்கு வந்து இந்த துறை சார்ந்த ஒரு ஆதங்கம் இருக்கிறதுனால துறை மாற்றக்கூடும் அப்படின்லாம் தகவல் சொல்லப்படுது. அவருக்கு வேறு சில துறை ஒதுக்கலாம், முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளை ஒதுக்க போறாங்க அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. இதுல தமிழக முதல்வர் வந்து யார் பக்கம் நிக்க போறாரு அப்படிங்கிற கேள்விகளும் தொடர்ந்து எழுப்பப்பட்டே வருது. பிருத்திவி, இப்ப இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, பாஜகவை சேர்ந்த முன்னாள் எம்பி சாத்வி பிரக்யா சிங் தாக்கூர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சார்ஜ் ஷீட் வந்து என்ஐஏ வச்சிருக்காங்க. என்ன வழக்குன்னு கேட்டீங்கன்னா, 2008ஆம் ஆண்டு மகாராஷ்டிரால மலேகான் அப்படின்ற இடத்துல வந்து குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. இந்த குண்டுவெடிப்புல 6 பேர் இறந்து போனாங்க. இந்த குண்டுவெடிப்போட மோட்டிவே என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தை சீரழிக்கும் விதமா இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. இருசக்கர வாகனத்துல குண்டு வச்சிருந்தாங்க. எங்க அப்படின்னா மசூதிக்கு பக்கத்துல. அப்ப வந்து மசூதியில தொழுகை போயிட்டு இருந்த சமயத்துல தான், அந்த தொழுகை நடந்திருக்கிற சமயத்துல குண்டு வெடிச்சதுனால அங்க வந்து ஒரு 6 பேர் கொல்லப்பட்டாங்க. 6 பேருமே இஸ்லாமியர்கள். அது மட்டும் இல்லாம 100க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சாங்க இல்லையா. இந்த குண்டுவெடிப்புக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு விசாரிக்கும் போதுதான் இது ஒரு ஹிந்துத்வா தீவிரவாத கும்பலால அந்த குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டது. அவங்க தான் சதி பண்ணி இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு மத பிரச்சாரத்தை, ஒரு மத வெறுப்பை தூண்டுற மாதிரி, ஒரு கலவரத்தை தூண்டுற மாதிரி அவங்க தான் குண்டு வச்சு இது மாதிரி வெடிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு விசாரணையில் தெரிய வருது. இது ஆரம்பத்துல வந்து மகாராஷ்டிரா போலீஸ்காரங்க விசாரிச்சாங்க. அந்த ஆன்டி டெரர் ஸ்குவாட் வந்து விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் 2011ஆம் ஆண்டு இந்த வழக்கை வந்து என்ஐஏ கையில் எடுக்கிறாங்க. அதற்கப்புறம் வந்து இந்த வழக்கில் வந்து மிக முக்கியமாக குற்றவாளி யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா சாத்வி பிரக்யா சிங் தாக்கூர் தான். அவங்க பின்னாட்களில் வந்து ஜாமீனில் வெளியே வராங்க. என்ஐஏ வந்து பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க மீது குற்றமே இல்லைன்னு சொல்லிட்டு விடுவிச்சிடுறாங்க. வெளியே வராங்க, தேர்தலில் போட்டி போடுறாங்க, ஜெயிக்கிறாங்க, லோக்சபா எம்பி ஆகுறாங்க. ஆனால் இவங்க எப்பெல்லாம் பேசுறாங்களோ பேசுற பேச்சு எல்லாமே வந்து மத வெறுப்பை தூண்டுற மாதிரி தான். 2 மதத்திற்கும் இடையில கலவரம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் அவங்க பேச்சே இருக்கும். அதனால வந்து மீண்டும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல. இப்ப வந்து இந்த வழக்குல இவங்க குற்றவாளி அப்படின்றத உறுதி பண்ணிருக்காங்க போல என்ஐஏ வந்து. இவங்களோட சேர்த்து ஒரு 7 பேரை வந்து அக்யூஸ்டா வச்சிருக்காங்க. இந்த ஒரு முக்கியமான வழக்குல சிறப்பு என்ஐஏ நீதிமன்றம் மே 8ஆம் தேதி தீர்ப்பு கொடுக்க போறாங்க. தீர்ப்பு வர்றதுக்குன்னு கொஞ்ச நாள் தான் இருக்கு இல்லையா. இப்ப வந்து என்ஐஏ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த 7 பேருக்கும் அதிகபட்ச தண்டனையா தூக்கு தண்டனை வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டெத் பெனால்டி. அதாவது முன்னாள் பாஜக எம்பிக்கு என்ஐஏ வந்து டெத் பெனால்டி கேட்டிருக்காங்க இந்த கேஸ்ல அப்படின்ற செய்தி வந்து இப்போ வெளியில வந்திருக்கு. அதாவது மத்திய அரசினுடைய விசாரணை அமைப்புகள் எல்லாம் பாஜகவுக்கு ஆதரவா இருக்குன்னு சொல்லப்பட்ட ஒரு நேரத்துல பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை என்ஐஏவே எடுத்திருக்கிறது வியக்க. அந்த அளவுக்கு இந்த வழக்கு வந்து பாக்குறாங்கன்னா, ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் என்பது மதவாதத்தை தூண்டி மத கலவரத்தை உண்டாக்குற அளவுக்கு இருந்திருக்கு. அதனால இவங்களுக்கு வந்து அதிகபட்ச தண்டனை வேணும்னு சொல்லிட்டு தான் என்ஐஏ வாதம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம பாமக ஏற்கனவே பல பிரச்சனைகள் நடந்து இப்போ ஓஞ்சி இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்களுடைய சித்திரை பிறநாள் அந்த மாநாட்டுக்கு கூட அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆமா, கட்டுப்பாடுகளோட அனுமதி கொடுத்திருக்காங்க. அந்த நேரத்தில் விசிகாலாம் அதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு தான் வழக்கெல்லாம் போடுறதா சொல்லப்பட்டுச்சு. இந்த நேரத்தில் இதில் இப்போ முக்கியமான ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த மாநாட்டில் தந்தை மகன் 2 பேரும் கலந்துப்பாங்களா இல்லையாங்கிறத தாண்டி ஜிகே மணிக்கு எதிராக பாமக தொடர்கள் திரும்பி இருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னவா இருக்குன்னா, இவர் தான் வந்து எங்க பெரியய்யா சின்னையா சண்டைக்கு இவர் தான் காரணம், இவர் வந்து கட்சியிலேருந்து முதல்ல நீக்குங்க, சட்டமன்றத்தில் இவர் தனி தீர்மானம், அதாவது இப்போ வக்ஃபு சட்டத்திட்டத்தில் இங்கே ஒரு நிலைப்பாடு
நிலைப்பாடு, நாடாளுமன்ற நிலைப்பாடு வந்துச்சு இல்லையா, அதற்கு காரணம் ஜி கே மணி தான். இவர் வந்து தமிழக அரசுக்கு ஆதரவா பல நிலைப்பாடு எடுக்கிறாரு அப்படின்னு அவர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் முன் வச்சு அவரை விளக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே அன்புமணிக்கும் ஜி கே மணிக்கும் ஒத்து போலங்கிறத பல இடங்கள்ல பார்த்தோம். ஒரு பேட்டியில கூட உங்களுக்கு சட்டமன்றத்துக்கு போகணுமா, அவ்வளவு என்ன அவசரமா அப்படின்னு அவர்கிட்ட கடுகடுன்னு பேசின வீடியோ எல்லாம் வெளியாகி அதிருப்தி எல்லாம் வந்துச்சு. ஆனா ஜி கே மணி எதற்குமே ரியாக்ட் பண்ணல, அன்புமணி தான் ரியாக்ட் பண்ணாரு. ஸோ இந்த பிரச்சனையோட நீட்சியா அன்புமணி வெர்சஸ் ஜி கே மணி அப்படிங்கிற பிரச்சனை தான் இதுல பிரதானமாக பேசப்படுது. அன்புமணியோட ஆதரவாளர்கள் தான் ஜி கே மணி வேண்டாங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஜி கே மணிக்கு என்ன கோவம் அப்படின்னா, அவர் வந்து பாமக தலைவராக இருந்தார் இல்லையா, ஆனா அவரை ஓரம் கட்டி அன்புமணி தலைவராக வந்ததுக்கு அப்புறம் அவர் கௌரவ தலைவர் ஆக்கப்பட்டார். அதுக்கப்புறம் வந்து ஜி கே மணியோட மகன் தமிழ்குமரன் இருக்கார்ல, அவர் கட்சிக்குள்ள வளர்றதுக்கும் அன்புமணி எதிராக இருந்தார். அவர் ஒரு டைம்ல வந்து இளைஞரணி தலைவராக இருந்தார். ஆனா அவரோட பதவியும் பறிக்கப்பட்டது. இந்த மாதிரி ஜி கே மணிக்காகட்டும் அவரோட மகனுக்கு அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியா மாறினதுல அன்புமணியோட பங்கு பெருசா இருக்கு அப்படின்ற கோபம் வந்து அவருக்கு இருந்தது. அதை தான் பாமக நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கோபத்தை பயன்படுத்தி இவர் வந்து திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் ஆதரவா செயல்படுறாரு. அதாவது பாமக வந்து பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிறது இவருக்கு ஜி கே மணிக்கு பிடிக்கல. அதனால வந்து திமுக வந்து இவரை பயன்படுத்தி கட்சிக்குள்ள வந்து ஒரு பெரிய சண்டையை மூட்டி விடுறாங்க. அதற்கு காரணமே ஜி கே மணி தான். ஏன்னா அதனாலதான் தொடர்ந்து இவர் வந்து சட்டசபையில வந்து இந்த கலைஞர் பல்கலைக்கழகம் வர்றதுக்கு ஆதரவா பேசினாரு. அந்த மாதிரி பல பேச்சுக்களை சுட்டி காட்டி உடனே இந்த சித்திரை பெருவிழாக்கு முன்னாடியே இவரோட பதவியை வந்து நீக்குங்கன்னு சொல்லிட்டு பாமக நிர்வாகிகள் இப்ப கோரிக்கை வச்சுட்டு வராங்க. அப்புறம் அழகு நம்ம நிகழ்ச்சியோட கடைசி பகுதி இப்படி எல்லாமா நடக்கும். இதில் டெல்லியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. டெல்லியில் ஒரு பையன் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்காரு ட்ராக் பேண்ட் வேணும். பலருக்கும் என்ன வந்திருக்குன்னா, ஃபோன் ஆர்டர் பண்ணால் செங்கல் வரும், சோப்பு போல வந்திருக்கு. இவர் வந்து ட்ராக் பேண்ட் ஆர்டர் பண்ணியிருக்காரு, கரெக்டாக ட்ராக் பேண்ட் வந்துருச்சு. அந்த வகையில் சந்தோஷப்பட்டிருக்காரு. சைஸ் பத்தலாம் கூட பரவாயில்லையே. அந்த பேண்ட்டை எடுத்து கொஞ்சம் எல்லா ஸ்டிச்சிங்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கும் பொழுது பாக்கெட்ல என்னமோ இருந்திருக்கு. என்ன பாக்கெட்ல என்னமோ வச்சு கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்க்குறப்ப 10 ரூபா காசு இருந்திருக்கு. என்னடா 10 ரூபா காசு இருக்கேன்னு சரி தெரியாம வந்திருக்கும் போது நினைச்சவருக்கு அடுத்த அதிர்ச்சி என்னன்னா, ஜெய்ப்பூர்ல ஒருத்தர் பயணிச்ச பஸ் டிக்கெட் அதுல இருந்திருக்கு. எங்கடா அது கொடியில காசு எடுத்து பேக் பண்ணி அனுப்பிவிட்டீங்களா அப்படின்னு ட்ராக் பண்ண திருடி பார்சல் பண்ணி அனுப்பிவிட்டாங்க. அது ஒரு பிரபல நிறுவனத்துல தான் அது ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இதை எடுத்து ஒரு சோசியல் மீடியாவில் பகிர்ந்தோன்னு பயங்கரமா பத்திக்கிச்சு. இதெல்லாம் என்னடா பண்றீங்க, உங்களுக்கு நம்பி எப்படி ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதுன்னு பலரும் கண்டனத்தை சொல்லிட்டு வராங்க. புதுசா கேட்டா எவனோ போட்டு ட்ராக் பண்ண திருடி சுத்தி துவைச்சு அயன் பண்ணி பர்ஃபெக்டா வச்சு அனுப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான். எப்படி பேண்ட்ல எப்படி பஸ் டிக்கெட்லாம் வரும் அப்படிங்கிறது கேள்வியை எழுப்பி இருக்கு. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். பத்தி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.